அறுத்த நெல்லு ஐயா வீடு போகும் சாமியோ, அறுத்த நெல்லு ஐயா வீடு போகும் சாமியோ, ஆனா எங்களுக்கு என்ன வழி சொல்லு சாமியோ, சொல்லு சாமியோ, சொல்லு சாமியோ. விதி முடிஞ்சு வழி வருமா புரியல சாமி, விதி முடிஞ்சு வழி வருமா புரியல சாமி, புது வழிக்கு நேரம் வரும் தெரியல சாமி, புது வழிக்கு நேரம் வரும் தெரியல சாமி. உழைக்கும் ஜனங்கள் நாம் இன்று இழைத்த நியாயமோ, உழைக்கும் ஜனங்கள் நாம் இன்று இழைத்த நியாயமோ. ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும், இன்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். ஆண்டவனே ஆண்டவனே வரவேணும், இன்று எங்களோட கேள்விக்கெல்லாம் பதில் வேணும். உழைக்கும் ஜனங்கள் நாம் இன்று இழைத்த நியாயமோ, உழைக்கும் ஜனங்கள் நாம் இன்று இழைத்த நியாயமோ. உழைக்கும் ஜனங்கள் நாம் இன்று இழைத்த நியாயமோ, உழைக்கும் ஜனங்கள் நாம் இன்று இழைத்த நியாயமோ. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, மனித மனம் அருங்குறிகளுக்காகவும் அதிர்ஷ்டங்களுக்காகவும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் திடீரென்று நாம் பணக்காரனாகிவிடுவனோ அல்லது புதுமையாக நம்முடைய நோயெல்லாம் குணமாகிவிடுமோ என்று அதிர்ஷ்டத்தின் மேல் நாம் அதிக நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், லாட்டரி மேல் நம்பிக்கை வைக்கின்றோம். இதே நிலைதான் இயேசு வாழ்ந்த காலத்திலும் இருந்தது. இயேசு அருங்குறி புரிவாரா, அப்பங்களை பலுகச் செய்வாரா என்று அவர் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தார்கள். எனவேதான் இயேசு இந்த அறிகுறிகளை நான் செய்ய மாட்டேன், யோனா அறிகுறிதான் முக்கியமானது. எவ்வாறு யோனா 3 நாட்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்தாரோ அதே போல என்னுடைய வாழ்வு, என்னுடைய இறப்பு, அதன் வழியாக வருகின்ற உயிர்ப்பு என்ற வெற்றி, இதுதான் உங்களுக்கு அறிகுறி என்று கூறினார். அன்பார்ந்தவர்களே, இந்த அறிகுறியைத்தான் ஏரோது அரசனும் இயேசுவிடமிருந்து எதிர்பார்த்தான். என்ன நினைத்தான்? அவன் புதுமையாக இயேசு கிறிஸ்து தப்பித்து விடுவாரா என்று எதிர்பார்த்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து யதார்த்தங்களை எதிர்கொண்டார், சவால்களை சந்தித்தார். நாமும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், யதார்த்தங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஒரு முறை ஒரு வழிப்போக்கன் நெடுக சென்று கொண்டிருந்தான். வழியிலே மிக அழகாக பூத்து குலுங்கிக் கொண்டிருந்த ஒரு அழகான தோட்டத்தை கண்டான். அந்த தோட்டக்காரனிடம், ஐயா, இவ்வளவு அருமையாக இந்த தோட்டம் இருக்கிறதே, இதற்காக நீ கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், கடவுளுக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும், ஏனென்றால் கடவுள் உன்னை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொன்னான். அப்பொழுது அந்த தோட்டக்காரன் சொன்னான், உண்மைதான், கடவுள் இந்த தோட்டத்தை அழகாக ஆசீர்வதித்திருக்கின்றார். ஆனால் நான் வருவதற்கு முன்பாக கடவுள் இந்த தோட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பார்த்திருக்க வேண்டுமே, அது முட்புதராகத்தான் இருந்தது என்று சொன்னான். இதுல என்னவென்றால், கடவுள் ஆசீர்வதிக்கின்றார், ஆனால் அதை பூத்துக்குலுகின்ற தோட்டமாக மாற்றியது அவனுடைய உழைப்பு என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. நம்மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும், கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். 2ஆம் உலக போரிலே ஜப்பான் நாடே அழிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது உழைத்தார்கள், கடினமாக உழைத்தார்கள், தங்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள், அந்த நாட்டையே மாற்றி காட்டினார்கள். இன்று பூகம்பத்தாலும் பேரழிவாலும் பேரலையாலும் மேலும் வெடித்து சிதறுகின்ற அணு உலையாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நாடு இன்னும் தன்னம்பிக்கையோடு இருக்கின்றது. பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், சவால்களை சந்திக்கிறார்கள். துனிசியா நாட்டிலும் எகிப்திலும் என்ன நடந்தது? அவர்கள் தலைவிதி என்று தங்கள் ஆட்சியாளர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக மாற்ற முடியும் என்று நினைத்தார்கள், ஆட்சியாளர்களையே மாற்றினார்கள். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் நம்முடைய உழைப்பால், ஒன்றுபட்ட சக்தியால் நடத்தி காட்ட முடியும். எஸ்சி கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி பட்டியலே உரிமை வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது தானாக அது வந்துவிடப் போவதில்லை. எல்லோரும் இணைந்து கேட்கின்ற பொழுது கட்டாயம் அது நடக்கும். அதே போல்தான் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சாதனை புரிய வேண்டும் என்றால் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். எல்லாவற்றுக்கும் மேல கடவுள் மேல் நம்பிக்கை வையுங்கள். தன்னம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் இணைகின்ற பொழுது கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
எனவே இந்த தவக்காலத்திலே இந்த ஒரு தன்னம்பிக்கையை, கடவுள் நம்பிக்கையை உங்கள் அனைவருக்கும் கொடுக்கும்படி எல்லா வல்ல இறைவனிடம் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நன்றி. அன்பின் ஊற்ற இறைவா, கடந்த நாள் வரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்தமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகிறோம். இவ்வுலகத்தில் வாழும் ஒவ்வொரு மக்களையும், குறிப்பாக எம் தாழ்த்தப்பட்ட மக்களை கண்ணோக்கி பாரும். ஏழைகள், விதவைகள், அனாதைகள், நோயுடையோர் அனைவரையும் நீரே ஜீவ இரத்தத்தால் கழுவி அவர்களை ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு வாலிப உள்ளங்களையும் கண்ணோக்கி பாரும். அவர்கள் நேர்ஞான வழியில் நடக்க அவர்களுக்கு நல்லதோர் வழியை காட்டியருளும். எம் மக்களுக்கு கிடைக்கின்ற உரிமைகளை நீரே பெற்று தந்து அவர்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுப்பட்ட நிந்தை, அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஏற்று நாங்களும் துன்பங்களை ஏற்று அமைதியுடனும் பொறுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். 40 நாள்கள் தவக்கால தொலைக்காட்சி தொடரை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வார சனிக்கிழமையன்று கடந்த நாள்களில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளிலிருந்து கேட்கப்படும் 3 கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதும் 2 நபர்களுக்கும், நிகழ்ச்சிகள் பற்றிய சிறந்த விமர்சனம் எழுதும் 1 நபருக்கும், ஆக மொத்தத்தில் வாரம் 3 பேருக்கு சிறப்பு பரிசுகளை நம் ஆயர் மேதகு அந்தோனி டிவோட்டா அவர்கள் உயிர்ப்பு பெருவிழாவன்று வழங்குவார்கள்.